ஹேய் காய்ஸ், மணி இப்போது 5:12 ஆகுது. நான் இப்போ திருப்பூரில் இருக்கேன். திருப்பூர், அவினாஷி, வேலம்பாளையம் இந்த மாதிரியான ஒரு ஏரியா இது. இங்கேருந்து நான் சென்னைக்கு ஒரு ஸ்ட்ரெச்சில் நான் போக போகிறேன். அதனால் ஏர்லி மார்னிங் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுனா, என் வண்டியை நான் இது வரைக்கும் மேக்ஸிமம் மைலேஜ் செக் பண்ணதே இல்லை. எந்த அளவுக்கு மைலேஜை நான் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் செக் பண்ணலான் இருக்கேன். எம்ஜி ஹெக்டர் ப்ளஸ் ஸ்லோவாக போக போகிறேன், கான்ஸ்டண்ட்டாக போக போகிறேன். ஏசி ஆன் பண்ண போகிறதில்ல. விண்டோஸ்லாம் ஓரளவுக்கு இறக்கிக்கிட்டு அந்த காற்று மட்டும் வரட்டும் அப்படின்னு பார்க்க போகிறேன். ஸோ எஸ், இதுதான் ஓகேவா. 5 years old எம்ஜி ஹெக்டர் ப்ளஸ் டீசல். நெல்லை காஃபி. கருப்பட்டி காஃபி. ஒரு காஃபி பிரேக். ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க வீட்டில் காஃபி குடிச்சிட்டேன். பட் ஒரு காஃபி குடிச்சிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்கும். அதுக்கப்புறம் ஒரு 8 o'clock மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கேன். So far so good. 100 kilometers டச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய பாக்குறேங்க இந்த ஹைவேல, இந்த ட்ரக்குங்களுக்கு எல்லாமே ஹாலஜன் பல்பு தான் ஃபேக்டரி மேடாவே வருது. அதுல ஒரு 50% ஆஃப் ட்ரக் டிரைவர்ஸ் ஆர் ஓனர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, விசிபிலிட்டிக்காக இன்னும் ஒரு ஒயிட் கலர் ஃபாக் லேம்ப் மாதிரி போட்டுக்கிறாங்க. அது ஒரு செம பிரைட்டா வேற இருக்கு. இது ஜஸ்ட் நோட் பண்றேன். ஹாலோஜனே நல்லா விசிபிலிட்டியை கொடுக்கும் தான் நினைக்கிறேன். பட் இவங்களுக்கு அது பத்தாம அத ஒயிட் கலர் ஃபாக் லேம்ப் போட்டு அதை நம்ம கண்ணு, ஆப்போசிட்ல வரவங்க கண்ணை அஃபெக்ட் பண்ணி, அது டிரைவிங்கை அஃபெக்ட் பண்ணி நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை கிரியேட் பண்ணுது. கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணுங்க. பட் ரொம்ப மெயினா இந்த கார் ஓனர்ஸ், நிறைய கார் ஓனர்ஸ் இருக்காங்கல்ல, கிரெட்டாலாம் பாத்தீங்கன்னா ஃபேக்டரி மேடாவே அது ரொம்ப பவர்ஃபுல்லான லைட்டா வருது. சும்மா வேற அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அதெல்லாம் நாட் குட், அவ்வளவுதான் சொல்லுவேன். ஸோ பார்த்துருங்க. கார் வச்சிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருங்க. அடுத்தவங்க சேஃப்டி, நம்மளோட சேஃப்டி எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, சாப்பிடலான்னு நின்றுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் டைம். ஒரு சின்ன ரோட்டு கடையில் சாப்பிடலாம் தான் பார்த்தேன். நல்லா இருக்கும், முட்டை தோசை அந்த மாதிரி சாப்பிடலான்னு பார்த்தேன். க்ரூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன்னா அது எப்போ கிராஸ் ஆகுதுன்னே தெரியல. அதனால அப்படியே கிராஸ் ஆகி ஒன்றுனா கிராஸ் ஆகி வந்துருச்சு. கடைசியில பார்த்தா உளுந்தூர்பேட்டையில தான் நிறைய கடை இருக்கு. டைமும் ஆயிடுச்சு, 8:40, கிட்டத்தட்ட 9 ஆக போகுது. ஸோ சரி, ஓகே, இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டு போகலான்னு வந்துருக்கேன். பார்ப்போம். ஸோ ஃபார் செம்ம மைலேஜ் கொடுத்துருக்கு, நல்ல மைலேஜ் இது. இது பூண்டு பொடின்றாங்க. இந்த பூண்டு பொடி சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. அகைன் நம்மளோட ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்துட்டேன் உளுந்தூர்பேட்டையில இருந்து. ஸோ இந்த டோல்ல தான் வந்துட்டு கொஞ்சம் லேட் பண்றாங்க. என் மேல கொஞ்சம் இது இருக்கு. நான் வந்து இந்த ஸ்டிக்கர் வச்சிடல, இந்த நம்பர் வச்சுதான் எடுத்துக்க சொல்றேன். அது காணாம போயிடுச்சு சர்வீஸ் விடும்போது.
ஸோ அதனால மறுபடியும் வேற ஏதாவது ஒன்று கரெக்டா ப்ராப்பரா வைக்கணும். பட் ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. ஆள் இல்ல டோல்கேட்ல. மூணு இடத்துக்கு ஒருத்தர் தான் மாறி 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 அது என்ட்ரி பண்ணி விடுறாங்க. பேட்ல ஏன்னா முன்ன விட இப்போ அதோட பிரைசஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு, ஏத்தி இருக்காங்க. நான் போன வருஷம் 2025 ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த டைம்ல நான் வந்ததப்போ இருந்ததை விட அப்படியே ஒரு 20% இன்க்ரீஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் வெரி பேட். போக பார்த்தா டோல் எல்லாம் இந்த டோலே எனக்கு வெறுப்பாகுது, ஏன்னே தெரியல, வெறுப்பாகுது. சரி ரைட் ஓகே, பே பண்ணி இருக்க ரோட் டேக்ஸ் கட்டுறோம், அது இல்லாம இதுக்கு வேற தனியா பே பண்ணிட்டு போறோம்னு போது கடுப்பாகுது. ஓகே ஃபைன், நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன், ஒரு நல்ல மைலேஜ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நான் 80 to 90 தான் நான் க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 82ல 85 to 90 அதுக்குள்ளதான் க்ரூஸ் பண்றேன். என்ன ஏதுன்னு டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷோகேஸ் பண்றேன். ஓகே, அடுத்தவன் கண்ணில் இன்பம் காண்பதும் காதல்தான், இனி இவன் நெஞ்சில் இல்லை பாரம். ரொம்ப கருப்பாயிட்டாங்க. டிராவல் அப்படி, வெயில் அப்படி அவ்வளோ இருக்கு, டயர்டா இருந்துச்சு. அதனால டிமார்ட் வந்துச்சு சிங்கப்பெருமாள் கோயில்கிட்ட. ஸோ அதனால உள்ள போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு சில பொருள்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு இப்போ கிளம்புறேன். இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு வீட்டுக்கு. போயிட்டு உங்களுக்கு ஃபைனல் கன்க்ளூஷன் வேர்டிக்ட் நான் சொல்றேன், ரிசல்ட்ஸ் என்னன்னு. ஓகே, வாங்க போலாம். நேற்று வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டில் படுத்துட்டேன். அதாவது எனக்கு ஓட்டும் போதெல்லாம் தூக்கமே வரல. தூக்கம் வந்திருந்தால் நான் அப்படியே வண்டியை ஓரம் போட்டு நான் படுத்திருப்பேன். எனக்கு ஓட்டும் போது தூக்கமே வரல. பட் இந்த வீடு கிட்ட வர நமக்கு ஒரு ஒரு மூடு வரும் தெரியுமா, எப்படா வீட்டுக்கு போவோன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு மூடு வீட்டுக்கு போன உடனே ஃப்ளாட்டு மட்டை. ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்கு. MG ஹெக்டர் ப்ளஸ் 2021 நான் வாங்கியிருந்தேன். வாங்கும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நிறைய கனவுகள் எல்லாமே இருந்துச்சு. அது இப்போ வரைக்குமே என்னை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அந்த வண்டி வெரி க்ளோஸ் டு மை ஃபேமிலி. எனக்கும் தான் க்ளோஸ் டு மை ஹார்ட் தான். பட் எங்கள் ஃபேமிலியோட ஹார்ட்டே அந்த கார் தான்ன்ற மாதிரி இருக்குது. கார் ஒரு எமோஷன் எல்லாமே ஆக்சுவலாக. ஓகே, ரொம்ப தத்துவமாக சென்டிமெண்டலாக போகாமல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்ப்போம். அப்படின்னு பார்த்தா மார்னிங் நான் எடுத்ததுலேருந்து மார்னிங் கரெக்டாக நான் 5:12 எடுத்தேன்னா உங்ககிட்ட காட்டினேன் இல்லையா. ஸோ நான் அது ஹைவே ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10 minutes ஆச்சு. ஸோ 5:22 ஆக்சுவலி பார்க்க ஹைவே டு ஹைவேன்னு எண்டு பண்ணால் கூட விக்கிரவாண்டி டோல் கிட்ட வரும்போது எனக்கு டைம் சரியாக ஞாபகம் இல்லை. விக்கிரவாண்டி டோல் வரும்போது நல்லாவே வெயில், பயங்கரமான வெயில். ஸோ காருக்குள்ளே ஏசி போடாமல் இந்த விண்டோஸ் கொஞ்சம் டவுன் பண்ணி ஓட்டிகிட்டு வந்தேன் இல்லையா. அதுக்கு மேலே வெயில் வந்ததுக்கப்புறம் அப்படி ஓட்ட முடியல, சஃபகேட் ஆகுது, வேர்க்குது. ஸோ ட்ரைவ் பண்ண முடியல. அதனால் ஏசியை நான் ஆன் பண்ணிக்கிட்டேன். பரவாயில்லடா, என்ன நடக்குதோ, என்ன பெஸ்ட்டு கொடுக்கட்டும்ன்ற மாதிரி பார்த்துட்டேன். பட் ஆன் தி ஹோல் ஆவரேஜாக எனக்கு கொடுத்த ஒரு மைலேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 19.5 டில் ரெக்கார்டு. இந்த 5 வருஷம் நான் வண்டி வாங்கி 5 வருஷம் ஆக போகுது. பட் இப்போ வரைக்குமே எனக்கு அந்த நம்பர்ஸ் கொடுத்ததே இல்லை. 19.5 நான் வரணும், வீட்டுக்கு வரணும் அப்படின்றது தான். பட் ஏன் இது நம்ம ஒரு கண்டென்ட்டாகவும் பண்ணலாம், ஆல்சோ நம்ம வண்டியை நம்மளும் செக் பண்ணலாம் எந்தளவுக்கு கேப்பபிளாக இருக்குது அப்படின்னு எனக்கே தோணுச்சு. சரி, டக்குன்னு ஒரு வீடியோ மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். ஸோ ரேஞ்சை ஒரு 87 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருந்து ஒரு 93-95க்குள்ளே வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்குள்ளேயே ரேஞ்சு போய்கிட்டே இருந்ததுனால முக்கியமாக க்ரூஸ் கண்ட்ரோல் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மைலேஜில். ஆல்சோ என்னோடய டிரைவிங்கில் நம்ம அந்த பெடலில், ஆக்சிலேட்டர் பெடலில் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன வைப்ரேட், நம்ம இப்போது பாடி ரோலிங்கில் ரோடோட அந்த
அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயே நம்ம கால் கொஞ்சம் முன்ன பின்ன இப்படி இப்படி போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போகும்போது ஸ்பீடு வந்துட்டு வேரியேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆகும்போது மைலேஜும் கம்மியாக தான் தரும். ஏன்னா இவன் எந்த ஸ்பீடில் போகிறான்றத அது கால்குலேட் பண்ணி தானே அது நடக்கும். எல்லாமே இப்போ ECU அந்த மாதிரி தானே ஒரு விஷயங்களில் தானே வந்திருக்கு. முன்னாடி மாதிரி அவுட் அண்ட் அவுட் மிஷின் இல்லை. இது கொஞ்சம் டெக்னாலஜி சேர்ந்து தானே வந்திருக்கு இப்போ வர வண்டி எல்லாமே. நம்ம க்ரூஸ் போட்டுக்கிட்டால் அது கொடுக்குற மைலேஜ் பெட்டராக இருக்கும் இன் ஹைவேஸ். 2 லிட்டர் மல்டிஜெட் டர்போ ஃபியட் இன்ஜின் 19.5 kmpl கொடுத்துருக்கு. 19.5 செம்ம நம்பர் இது. இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. இது என்னன்னா, நான் சோலோ ட்ராவல், காரோட வெயிட் வந்துட்டு 2 டன்னுக்கும் மேலே. அப்படி இருக்கும்போது நான் சோலோவாக தான் ட்ராவல் பண்ணதுனால என்னோடய லக்கேஜஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ஏசிலாம் இறக்கி ஓகே. இந்த லாஸ்ட் விக்கிரவாண்டி டு இங்கே சென்னை நான் வந்ததுக்கு ஏசிலாம் போட்டேன்னு சொன்னால ரொம்ப பெரிய ட்ராப் இல்லை. பட் எனக்கு கண்டிப்பாக 17.8 கொடுத்துச்சு. 17.8 17.5 இந்த மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஏசி ஆஃப் பண்ணி விண்டோஸ் லைட்டாக வச்சுக்கிட்டு நம்ம ஏர் வாங்கிக்கிட்டு ஓட்டுறதுல 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுக்குதுன்னா அது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நானே ஒரு ட்ரையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி ஆட்டோமொபைல் கண்டென்ட்டும் மேபி வரும். ஆல்சோ ஜென்ரலான நிறைய லைஃப் ஸ்டைல் கண்டென்ட்டும் வரும், எடிட்டிங் கண்டென்ட்டும் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. ஓகே, நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.